விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டு பாராளுமன்றமான நெசட்டில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது அவரை நோக்கி அடித்தடி பிரயோகத்துக்கு முயன்ற அல்லது அவரை நோக்கி எதிர் நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு முயன்ற அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் பாராளுமன்றமான நெசட்டில் உரையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவரினுடைய உரைக்கு இடைஞ்சலாக அந்நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் உறுப்பினராக கடமையாற்றக்கூடிய ஒருவர் செயற்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கும் போதை எழுந்து ஃப்ரீ பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அட்டையை ஏந்தியவாறு பலஸ்தீனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வாசகத்தை அவர் அங்கே தெரிவித்திருக்கிறார். சுலோகங்கள் மட்டுமல்ல, அவர் கூக்குரலும் விட்டிருக்கிறார். இதன் போது சுதாகரித்துக் கொண்ட பாராளுமன்றத்தினுடைய அவைக்க சேவைதர்கள் உடனடியாக அவரை பாராளுமன்ற அவையிலிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். பின்னர் அந்நாட்டு பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுவிட்டு கை கோஷங்களுக்கு மத்தியில் மீண்டும் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொடுத்தார். பின்னர் இதனை மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதுவதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுவிட்டு தான் உரையாற்ற வந்த விடயத்தை அவர் உரையாற்றி இருந்தார். இந்த நேரத்தில் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர் யார் என்று பார்த்தபோது அவரும் அதாவது அந்நாட்டினுடைய ஆட்சியில் தற்போது இருப்பது வலதுசாரி கட்சிகள், ஆனால் இவர் இடதுசாரிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவருடைய மிக முக்கியமான பெயர் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. என்ற போதிலும் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கும் போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக சுலோகங்கள், அதாவது அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிரான சுலோகங்கள் என்பதனை விட பலஸ்தீனுக்கு நீங்கள் யுத்த நிறுத்தத்தை கொடுத்திருக்கிறீர்கள், ஆனால் பலஸ்தீனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே தனிநாடாக இன்னும், ஆகவே அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை தான் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. இதேவேளை இஸ்ரேல் பிரதமருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறும் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி இன்றைய தினம் கோரியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஏற்கனவே அவருக்கு எதிரான பிடிவராந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த அறிவிப்பு வெளியாகிறது. இதேவேளை எகிப்தில் நடைபெறுகின்ற சமாதான மாநாட்டிலே இஸ்ரேல் பிரதமர் கலந்து கொள்ள மாட்டார் என்று இஸ்ரேல் பிரதமரின் அலுவலகம் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி தலைமையில் எகிப்தினுடைய கைரோவிலே சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கான விசேட சமாதான மாநாடு ஒன்று அரபு நாடுகளின் பங்கேற்றலோடு இடம்பெற இருக்கிறது. இதேவேளை இதில் கலந்து கொள்வதற்காக எகிப்து வந்திருந்த கத்தாரினுடைய பிரதிநிதிகள் 3 அல்லது 2 ஒரு விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது எகிப்திலே வைத்து அது மிக முக்கியமான ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. இந்த நேரத்திலே பலஸ்தீனத்தினுடைய மிக முக்கியமான சிறை கைதிகள் பலர் இஸ்ரேலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ரமல்லா நகரத்தை நோக்கி வருகை தந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர்களை மிக ஆரவாரத்தோடு பலஸ்தீன் மக்கள் வரவேற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இப்போது நாங்கள் காத்திருப்பது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்ய போகின்ற இஸ்ரேல் பிரஜைகளினுடைய பெயர் விவரங்கள் தொடர்பான விவரங்கள் வரும் வரைதான். ஆகவே அது வந்தவுடன் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து மனிதர்கள் அன்பான